கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2026வது ஆண்டு, இந்த புதிய வருஷத்தின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. அண்மையிலே எனது நண்பர் ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், 2 இயர்ஸுக்கு பிறகு நான் ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்கின்றேன். எனது ஃபேமிலி டாக்டரிடம் ரிசல்ட்ஸ் போயிருக்கின்றது. எனது மெடிக்கல் செக்கப்பை அவர் பார்த்துவிட்டு என்ன சொல்வாரோ என்று எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொன்னார். எனக்கு என்னென்ன வியாதிகள் கூட வந்திருக்கின்றது என்று எனக்கு தெரியாது, எனக்கு அதை நினைத்து பயமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இவ்வாறு வாழ்க்கையிலே இது ஒரு சாதாரண ஒரு உதாரணமான ஒரு காரியம். இவ்வாறு வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் எங்களை தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆட்கொள்கின்றன. அது எங்களது உடல் நலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எங்களது வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எங்களது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், எங்களது குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகள் எங்களை ஆட்கொள்கின்ற போது பயம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. எவ்வாறு நான் இதனை எதிர்கொள்ளப் போகின்றேன்? இந்த பயம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது வேதத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பயப்படாதே என்ற ஆண்டவரின் குரல் அவருடைய பிள்ளைகளை நோக்கி நீளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவரது தாசனாகிய மோசே, ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்களை நான் எவ்வாறு வழிநடத்த போகின்றேன்? எனக்கு சரியாக பேச வராதே, நான் ஒரு திக்குவாயன் என்று அவன் சொல்வதை பார்க்கின்ற போது ஆண்டவர் அவனை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். யோசுவா மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேலை வழிநடத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள் வந்தபோது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, நான் எவ்வாறு இந்த மக்களை வழிநடத்துவேன் என்று பயந்த போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர், பயப்படாதே, திடன் கொள் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் கோலியாத் என்ற ஒரு பெரிய மனிதனை பார்த்து அவர்கள் பயந்து சண்டைக்கு பின்வாங்குகின்ற நிலைமையிலே அவர்களும் அரசன் சவுலும் நின்ற போது அங்கே ஆண்டவர் அவர்களை தாவீதை அனுப்பி அவர்களை திடப்படுத்தினார். பயப்படாதே என்று அவர்களை பார்த்து சொன்னார். சீஷர்கள் முக்கியமாக ஒரு சம்பவத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். மாற்கு 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை உள்ள பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். இயேசுவும் சீடர்களும் படகிலே போன ஒரு சம்பவம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை படகிலே ஏற்றி அவர்களோடு கூட அவர் படகிலே பயணித்துக் கொண்டிருந்த போது, கடலின் நடுவிலே போன போது பலத்த காற்றும் அலையும் மோதி படகு கவிழத்தக்க ஒரு நிலைமை ஏற்பட்ட போது சீடர்கள் பயப்பட்டு அவர்கள் கதறினார்கள். அந்த வேளையிலே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் பயப்பட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒன்றை நம்ப வேண்டும். சீடர்களுடன் படகிலே இருந்த அதே ஆண்டவர் அன்றைய நாளிலே அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டிய அதே ஆண்டவர் நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே பயங்களூடாக, கஷ்டங்களூடாக, துன்பங்களூடாக நாங்கள் செல்லுகின்ற போது எங்களையும் அவர் அரவணைப்பதற்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற புயல்கள், பிரச்சனைகள் போன்ற பயங்களை அடக்குவதற்கும் அவர் இன்றும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதை நாங்கள் நம்ப வேண்டும், அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே பலவிதமான பயத்தோடுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நாங்கள் சந்திக்கின்றோம். புதிய மாதத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளும் ஒரு விதமான
பலவிதமான பயங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அண்மையிலே ஒருவர் சொன்னார், இப்படித்தான் என்னுடைய மோகேஜ் எல்லாவற்றையும், நான் வீட்டுக்கு வாங்கிய மோகேஜ் எல்லாவற்றையும் எவ்வாறுதான் நான் கட்டி முடிக்கப் போகிறேனோ என்று எனக்கு தெரியவில்லை என்று பயந்த குரலுடன் என்னுடன் பேசினார். ஒவ்வொரு மாதத்துக்குள் வருகின்ற போது இப்படியான பல பயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று இந்த ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையின் குரல், இந்த ஆண்டவரது குரல் என்றும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்களையும் பார்த்தவர் சொல்லுகின்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் எனக்கு அன்பானவர்கள் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஒரு சிறிய பையன், அவன் சிறிய வயதிலே அவன் தனது பெற்றோருடன் தான் ஒன்றாக சேர்ந்து ஒரே அறையிலே நித்திரை கொண்டு வந்தான், தூங்கி வந்தான். அவனுக்கு 11 வயது ஆன போது அவனது அப்பா அவனை பார்த்து சொன்னார், மகனே, இப்பொழுது உனக்கு 11 வயது ஆகிறது, இதுவரை எங்கள் அப்பாவுடனும் அம்மாவுடனும் நீ ஒரே அறையிலே தூங்கினாய், நீ இப்பொழுது வளர்ந்து விட்டாய், இனிமேல் நீ ஒரு தனி அறையிலே தான் நீ தூங்க வேண்டும் என்று அப்பா அவனை பார்த்து சொன்னார். அண்ணனை பார், அண்ணன் எவ்வாறு ஒரு தனி அறையிலே தூங்குகின்றானோ அதே போல நீயும் ஒரு தனி அறையிலே தான் தூங்க வேண்டும் என்று அவனை பார்த்து அவனது அப்பா சொன்னார். முதல் நாள் அவனை ஒரு தனி அறையிலே, அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க தனி அறையிலே தூங்க வைத்தார்கள். ஆனால் ஒன்று இரவு முழுவதும் அந்த சிறிய பையனுக்கு நித்திரை வரவே இல்லை, தூக்கம் வரவே இல்லை. இருட்டை பார்த்து அவன் பயந்தான். இடையிலே எழும்பி லைட்டை போட்டான். லைட்டை போட்டு படுத்தாலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு படுத்தாலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இரவு முழுவதும் தூக்கமின்றி அவன் பயந்து பயந்தே படுத்தான். அடுத்த நாள் காலை அப்பாவிடம் வந்து சொன்னான், அப்பா, நேற்றிரவை நான் தூங்க முடியவில்லை, தனியாக தூங்குவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, தயவு செய்து நான் தொடர்ந்தும் உங்களோடு நான் அறையில் தூங்குவதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அப்பாவை பார்த்து கேட்டார். அப்பா சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கேன். இன்றிரவு நீ உனது தனி அறையிலே தூங்குகின்ற போது அப்பாவும் வந்து உன்னோடு அந்த அறையிலே இருப்பேன் என்று அப்பா சொன்னார். அதே வண்ணம் அன்று இரவும் அவன் தனி அறையிலே அவன் தூங்க போன போது அவனது அப்பா அங்கே வந்தார். அவன் அந்த கட்டிலே அவன் படுத்து தூங்குவதற்கு, நித்திரை கொள்வதற்கு ஆயத்தமான போது அப்பாவும் அவனுக்கு அருகிலே இருந்தார். கொஞ்ச நேரத்திலே அவன் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் போய்விட்டான். ஆனால் அன்று இரவு அவன் நிம்மதியாக தூங்கினான். காரணம் என்ன? புதிய அறையல், அதே பழைய அறை, அதே இரவு, அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு தைரியம் என்ன? அப்பா எனக்கு அருகில் இருக்கிறார், ஆகவே நான் தனிமையாக இல்லை, நான் பயப்படாமல் நான் தூங்கலாம். ஆகவேதான் அவன் நிம்மதியாக தூங்கினான். எங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பயத்தை, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் ஊடாக நாங்கள் நடந்து செல்லுகின்ற போது ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் பெற வேண்டும். ஏசாயா 41:10 அதனால் தான் இவ்வாறு சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அன்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை என்னையும் உங்களையும் பார்த்து இந்த நாளிலும் சொல்லுங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கூட பலவிதமான பயங்களோடு வாழ்க்கையில் இருப்பீர்களானால் எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதீர்கள். உங்களை படைத்து, உங்களை பராமரித்து, உங்களை பாதுகாத்து வருகின்ற தேவன் தொடர்ந்தும் உங்களை திடப்படுத்துவதற்கும், உங்களை பலப்படுத்துவதற்கும், உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வதற்கும் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ளும் அந்த நம்பிக்கையோடு, அந்த திடத்தோடு, அந்த பலத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள்ளும் நாங்கள் செல்வோம். எங்கள் அன்பு ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளிலும்
என்னோடும் உங்களோடும் கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு புதிய மாதத்துக்குள் செல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்ற போது ஆண்டவர் எங்களோடு கூட இரும், எங்களை வழிநடத்தும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களை பார்த்து சொல்லுகின்ற கர்த்தராக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வோமானால், நீர் எங்களை திடப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற எங்கள் அன்பு தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நல்ல கிருபையுள்ள மாதமாக நீர் மாற்றித்தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களை சார்ந்தவர்களையும் இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்த ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளிலும் கர்த்தருடைய கிருபையும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்திலும் உங்களை தாங்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும். வல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.